த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கெட் டு நோ த ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நான் எப்போவுமே சொன்னது போல் ஆவியானவருடைய வரங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரம் பார்ட் 1 பார்ட் 2 என்னங்கிறத நீங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் லிங்க் இது பண்ணிங்கனாக்க பார்ட் 1 பார்ட் 2 த ஹோலி ஸ்பிரிட் கெட் டு நோ த ஹோலி ஸ்பிரிட்ங்கிறத இதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இது 3வது வாரம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஆவியானவர் வரங்கள் என்னென்ன, அது நமக்குள்ளே எப்படி கிரியேட் செய்யுங்கிறத பார்க்கலாம். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜபம் நம்ம பண்ணிடலாம். அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரை அறிந்து கொள்ள, உண்மை புரிந்து கொள்ள, உண்மை தெரிந்து கொள்ள உம்முடைய வரங்கள்னால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, கனிகளால் நிரப்பி ஆண்டவரே, அந்த வரங்களால் தேவ ராஜ்யம் கட்டும்படியாகும், தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, அற்புதம் அடையாளங்கள் நடக்கும்படி தேவனுக்கே மகிமை உண்டாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிரியைகளையும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷையை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமீன். இதெல்லாம் யார் கொடுக்கறதுனாக்க ஆவியானவர் தான். எப்படியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுக்குறாராம். நம்ம கிரியைகள் எல்லாம் வித்தியாசம் உண்டு, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருத்தர் தான். அது எப்படின்னாக்க, ஒவ்வொருத்தருக்கு ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஆவியனோட அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு, நம்மளோட பிரயோஜனத்துக்கும் நம்ம மூலியமா தேவநாம மகிமைப்படும்படியாகவும் அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரத்தை கொடுக்குறாராம். சில பேருக்குள்ள இந்த 9 வரங்களும் கிரியை செய்யும். எப்படின்னா, ஒரே நேரத்தில் இல்லை, ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வரம் கிரியை செய்யும்படி ஆவியானவர் அனுகம் பாராட்டுவார். எப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு விஸ்டம் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் விஸ்டம், அதாவது கர்த்தருடைய ஞானத்தை. இன்னொன்று வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது அறிவை உணர்த்துதல், ஞானத்தை போதிக்கும் ஆவியானவரும். அப்புறம் வேறொருவனுக்கு அந்த ஆவியானவரை அறிவை உணர்த்தும் வசனம், அது என்ன ஏதுன்னு கற்றுக்கொள்ளுக்கிற காரியங்கள். அடுத்தது வேறொருக்கு அந்த ஆவியானவர்னாலே விசுவாசம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால. அப்படி விசுவாசங்கிறது ஒரு வரங்களில் வந்திருக்கு. விசுவாசம் கனியிலையும் இருக்கு. இந்த விசுவாசம் எப்படின்னா, நம்ம கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்றது, அவர் வரும்போது அவரை ரட்சிப்புக்குள்ள அவர் நடத்தடிச்சு அந்த விசுவாசத்தினால அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் பிடித்து கொண்டு நிலை நிற்பதற்கான இந்த விசுவாசம். வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள், ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹீலிங் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். என்னன்னாக்கா, யாராவது ஒருத்தர் படுக்கையில் படுத்திருந்த வியாதியில் இருக்கடிச்சு நம்ம பாரத்தோடு ஜபிச்சு அவங்களுக்காக ஜபிக்கரிச்சு ஃபிசிக்கலி ஒரு ஹீலிங் ஒன்று வரும். அதே நேரத்தில் மென்டல் ஹீலிங்க்கும், மென்டல்னாக்கா நம்ம எல்லாரும் இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆவிக்குள்ளாக அந்த சிந்தையிலையும் ஒரு ஹீலிங் வரும்படியான ஒரு ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கார். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும், அதாவது மிராக்கிள்ஸ். மரித்தவர்களை எப்படி பவுல் எழுப்பினார், பவுலோட ஷால்வு பட்டு எழுந்தாங்க, பேதுரு நிழல் பட்டு எழுந்தாங்க. அது போல் ஒவ்வொருத்தரோட அந்த மிராக்கள் எப்படி இருக்கும்னாக்க, எலிசா எழுப்பினார் இல்லையா, மரித்த அந்த மகனை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. நான் சொல்கிறது நார்மல், நம்ம ஹியூமன் பீயிங்ஸை வச்சு நான் சொல்கிறேன், மனுஷங்களை வச்சு நான் சொல்கிறேன், சீஷர்களை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க மூலியமாக நடந்த அற்புத அடையாளங்கள் நம் மூலியமாகவும் நடக்கும். எத்தனையோ நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, எத்தனையோ இடத்துல நீங்கள் பாருங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள்லாம். ஒருத்தர் ரொம்ப வியாதியில் இருப்பார், கட்டுகள் இருப்பார், பிசாசுகளை துரத்துற காரியங்களாகட்டும், விடுதலையாக்குற காரியங்களாகட்டும், மறிக்கிற தருவாயில் இருக்கிறவங்கள அந்த ஜபிக்கரிச்சே என்ன ஆகும், அந்த ஸ்பிரிட் எல்லாம் அவங்கள விட்டு வெளியேறி போயிடும். எத்தனையோ பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தை மறிச்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு ப்ரேயரில் ஒரு பாஸ்டர் ஜபம் பண்ணுறச்சே அந்த இடத்துல அந்த குழந்தைய ஜஸ்ட் அவர் கொண்டு கூட வரலையாம். அந்த அப்பா கிட்ட தொட்டு, அந்த அப்பாவோட தோளில் தொட்டு, இவரோட மரித்த, அவருக்கு எதுவுமே தெரியாது, இவரோட மரித்த குழந்தைய உயிர் கொடுங்கங்கச்சே இவர் எந்த நேரத்தில் ஜபிச்சாரோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை அங்கே உயிர் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் தேவநாம மகிமைக்குன்னு இன்றைய காலகட்டத்துங்களும் நடக்கிற ஒரு அற்புத அடையாளமாக இருக்குது. ஆமீன்.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குறார். வேறு ஒருவருக்கு அற்புதம் அடையாளங்கள் செய்யும். அந்த மிராக்கிள்ஸ் மூலியமா என்ன தேவ ஜனங்கள் தேவனாகிய ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அவர் ரட்சிப்புக்குள்ள வர இது ஏதுவா இருக்கும். வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம் என்ன? வரும் காரியங்களை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஒரு நபர்களை குறித்து பேசலாம், இல்லை அந்த சூழ்நிலையை குறித்து பேசலாம், இல்லை கண்ட்ரியை குறித்து, ஸ்டேட்டை குறித்து, வருங்காலத்தை குறித்து ப்ராஃபஸி சொல்ல வைக்கிறது தான் தீர்க்க தரிசனம். இது ஆவிகளை பகுத்தறிதல்னாக்கா டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட். இப்போ வந்து ஆண்டவர் சொன்னார், ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றச்சே, இல்லை ஒரு மனுஷன் வரச்சே, அவருக்கு பின்னாடி செயல்படுகிற ஸ்பிரிட் என்ன? நிஜமாவே ஆண்டவரோட வார்த்தை தானா, இல்லை பிசாசின் கிரியைகளா, இல்லை அவரோட மாம்சீக எண்ணத்துல சும்மா அவர் அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரான்னு? இது ரொம்ப முக்கியம். இந்த டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் பகுத்தறியும் ஆவி ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமா தேவை. அதுக்காக நீங்க வாஞ்சியோட கேட்கச்சு ஆவியானவர் நிச்சயமா தந்துருவார். வேறொருக்கு பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசுதல். பற்பல பாஷைங்கிறச்சு நம்ம டங்ஸ், நம்ம தேவனோடு கூட பேசுகிற பாஷைகள் இருக்குது. ஓகேவா? லைக் நம்ம அந்நிய பாஷையில் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படியாக அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறான் இருக்கு. தேவனின் ரகசியத்தை பேசுகிறான்னு இருக்கு. அதே நேரத்தில் அந்த பாஷையை வந்து நம்ம அப்போஸ்தலரை பார்க்கறச்சே, அவங்க எல்லாம் மேல் வீட்டு அறையில் ஆவியான நிரப்பப்பட்டு பற்பல பாஷையில் பேசச்சு என்னவா கூடியிருந்த ஜனங்களாம் அவங்கவுங்க பாஷையில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. அது மாதிரி மற்ற ஜனங்களோட பாஷைகளை, ஃபாரின் லாங்குவேஜஸை பேசக்கூடிய அந்த பாஷைகளும் இருக்குது. தேவ தூதர்களோட பேசக்கூடிய, அதாவது கமாண்ட் கொடுக்குற மாதிரி தேவ தூதர்களுக்கு நம்ம கட்டளையிட்டு சொல்கிற மாதிரி தூதர்களோட பேசுகிற அந்நிய பாஷையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது என்னன்னாக்கா, அந்த பற்பல பாஷைகளை பேசுகிறோம்ல, அது என்ன பேசுகிறோன்னு அதுக்கு இன்டர்பிரேட் பண்ணணும், அதை வியாக்கியானம் பண்ணணும், அதை வந்து மீனிங் சொல்லணும். இப்போ ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிற சபையிலனாக்கா அதை பக்கத்துலேயே அவரே இன்டர்பிரேட் பண்ணணும், இல்லை பக்கத்தில் ஒருத்தர் வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொன்னாதான், இல்லைன்னா சபையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் இன்டர்பிரேட் பண்ணுறதும் அதை வியாக்கியானம் பண்ணுறதுக்காக வாஞ்சியோடு கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் இந்த வரத்தை கொடுப்பாரு. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்தை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அதாவது வேர்ட் ஆஃப் விஸ்டம். இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம்னா என்னன்னாக்க, எப்பவும் சொல்லுவேன், ஞானம் அப்படிங்கிறது தேவன்கிட்டேருந்து தேவனை அறிந்து கொண்டு தேவன் சொல்லுகிற காரியம் தேவனுடையது. தேவன் எப்படி இருக்கார்? ஞானமாக இருக்கார். நம்ம ப்ராவப்ஸில் பார்ப்போம், அறிவும் ஞானமும் வாழ்ந்து கூப்பு, இது தேவனுடையது. ஸோ இந்த ஞானத்தை நம்ம கேட்கறச்சு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார்னு இருக்கு. ஸோ இந்த ஞானத்துக்காக நம்ம வாஞ்சியோடு கேட்கறச்சே நிச்சயமாக ஆவியானவர் அந்த வரத்தினால உங்களை நிரப்புவார். எப்படின்னாக்கா, அந்த ஞானத்தின் வரம் எதுக்காக அப்படின்னாக்க, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஆவிக்குரிய விஷயங்களை ஆண்டவர் உங்களோட சில விஷயங்கள் பேசுகிறாருங்கிறச்சு, இல்லை உங்களை சுற்றி சில சூழ்நிலைகள் நடக்கிறச்சே ஞானத்தை கேட்கணும். ஞானத்தின் ஆவியானவரே எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கான அந்த ஞான வார்த்தையை நான் எப்படி இந்த சுச்சுவேஷனில் நான் சொல்லி அந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணணும், இல்லை அந்த மனிதரை நான் ஹேண்டில் பண்ணணும், இல்லை உங்களுடைய ஞானத்தினால இப்போ எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணணும்னு கேட்கறச்சு, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் அதில் இருக்கிற மீனிங்கை வந்து எக்ஸாக்டாக ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். பிகாஸ் நடக்கிற காரியங்கள் ஒன்றா இருக்கலாம், ஆனால் அதன் பின்னாடி செயல்படுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் அது வேறு ஒரு காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். ஸோ அது என்னன்னு எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஞானத்தின் வரம் கண்டிப்பாக வேணும் நம்ம எல்லாருக்குமே. அதுக்காக நீங்கள் கேட்கறச்சே ஆவியானவர் நிச்சயமாக அந்த ஞானத்தின் வரனால உங்களை நிரப்புவார். அடுத்தது வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது ஒரு நிமிஷம், 8வது, வேறொருக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அதே ஆவியானவர் வேறொருக்கு அறிவை உணர்த்து வரான். இந்த அறிவு எதற்காக அப்படின்னா, வேர்ட் ஆஃப் நாலேஜ் எதுக்குனாக்கா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு மனிதரை பற்றியோ இல்லை ஒரு காரியங்களை பற்றியோ ஒரு சூழ்நிலையை பற்றியோ உங்களுக்கு தெரியணும்னாக்க அது தேவன்கிட்டேருந்து தான் அந்த வார்த்தை வரும், அந்த நாலேஜ் வரும். அந்த ஸ்பெசிஃபிக், இந்த விஸ்டம்ங்கிறது எல்லா விஷயத்துக்கும், ஓகேவா? இது நாலேஜ்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த நேரத்துக்கு அந்த மனிதருக்கு என்ன வார்த்தை, அந்த சூழ்நிலைக்கு என்ன வார்த்தை, அந்த காரியங்களுக்கு என்ன வார்த்தை, எப்படி கையாளணுங்கிற அந்த நாலேஜை ஆவியானவர் உங்களுக்கு தேவன்கிட்டேருந்து வரும். அந்த நாலேஜ் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இதுதான் வந்து சாலமன் கேட்டான் தெரியுமா, அவனை போல ஒரு ஞானவான் யாரும் இல்லை. அவன் என்ன கேட்டான்? ஞானம் தான் வேணும்னு கேட்டான் இல்லையா? ஸோ விஸ்டம் ஆஃப் நாலேஜ் அவனுக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் கிருபையில் அவனை போல யாருமே ஞானவானா இல்லை.
ஸோ இந்த இடத்துல நம்மளும் கேட்போம், ஏசப்பா எங்களுக்கு அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ் வேணும், அந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் எங்களுக்கு வேணும். அந்த விஸ்டம் அண்ட் நாலேஜ் சாலமோனுக்குள்ளே இருந்தது இல்லையா? ஆனாலும் என்ன பண்ணா, அவன் அத்தனையும் கற்று தேர்ந்து அந்த இடத்துல விழுந்து போயிட்டான். விழுந்ததுனால என்னாச்சு, பாவம் செஞ்சதுனால தான் அவன் அது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், பிரசங்கி சொல்கிறான். அவன் வந்து எந்த பாட்டெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம உன்னத பாட்டு பார்க்குறோம், எல்லாம் மாயை மாயை மாயன்னு பேசுவோம் பிரசங்கியில். ஸோ எல்லாவற்றும் ஞானம் அது இது இருந்தாலும் ஒரு மனிதன் விழக்கூடும். அப்போ அந்த ஞானத்தை கொடுத்த ஆவியானவர் அந்த தேவனையே பற்றி கொண்டு இருக்கிறச்சு, அந்த ஞானமோ இல்லை அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜோ என்ன ஆகும், நம்மளை வந்து மிஞ்சிய ஞானத்தினாலையும் இதனால அறிவினாலும் தேர்வுனா ஆண்டவர் வைக்கிறாரு அவர் கிருபையில். அதனால நம்ம வந்து எந்த இடத்துல இடறி விழுந்துடாதபடிக்கு, பெருமை வந்துடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாகிரதை அனுதினமும் அவர் பாதத்திலே இருந்து, நீர் கொடுத்த இந்த ஞானத்துக்காக நன்றி, இந்த ஞானத்தை நான் எந்த விதத்தில் பிரயோஜனப்படுத்தணும், இந்த நாலேஜை நான் எந்த விதத்தில் நான் வந்து உமக்குள்ளாக ஜனங்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை நான் உங்கள் ராஜ்யம் கட்டும்படியாக பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறச்சே ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பார். ஏன்னா இந்த ஞானமும் இந்த அறிவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. ஸோ அவர் எப்படி இருந்தார், அவர் எங்கேயாவது இடறி விழுந்தாரா? நீங்கள் சொல்லலாம், அவர் தேவன், 100% அவர் தேவன் தான். அதே 100% அவர் மனுஷராகவும் வாழ்ந்து காமிச்சிருக்காரு இல்லையா? ஸோ நம்ம எப்பவும் அவர் பிதாவையே சார்ந்து இருக்கிறதுனால அவருடைய அந்த 100% அந்த ஞானமும் சரி, அந்த அறிவும் சரி, வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் அவர் எந்த இடத்துல இடறி விழ வைக்கல. அதன் மூலியமாக தேவநாமம் மகிமைப்படும்படியாக இன்டிமெசி வித் காடோடு அவர் இருந்தார். ஒவ்வொன்றும் பிதாவின் சித்தத்தின்படி கேட்டு கேட்டு செஞ்சது போல நமக்குள்ள அந்த ஆவியின் வரங்கள், அந்த வரங்களில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்ட் வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது ஞானத்தின் ஆவியானவரும் அறிவை உணர்த்தும் ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிறச்சே, அப்போ நம்ம அந்த கேட்கணும், அந்த ஞானத்தையும் அறிவையும் நான் எப்படிப்பா பிரயோஜனப்படுத்தணும், உங்கள் ராஜ்யம் கட்டும்படியாக, சுய நீதிக்காக சுய லாபத்துக்காக பண்ணிடக்கூடாது, தேவ ராஜ்யம் கட்டும்படியாக நமக்கு மனசில் தோணினதை பேசிடக்கூடாது, தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம பேசி நடக்கிறச்சே நிச்சயமாக நம்ம மூலியமாக தேவநாமம் மகிமைப்படும். சரி, அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். வேறொருவனுக்கு அந்த ஆவியானவர்னாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும். விசுவாசமும் அண்ட் ஹீலிங், இது குணமாக்கும் வரங்கள் பார்க்க போகிறோம். இந்த விசுவாசங்கிறது எப்படிப்பட்டதுனாக்க, கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆவியானவர் உணர்த்தினார் இவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஜீவனுள்ள தேவன்னு. ஸோ அவர் கிருபையினால, அவர் கொடுத்த விசுவாசனால நம்மளுக்கு ரட்சிப்பு வந்தாச்சு, பாவ மன்னிப்பு பெற்றாச்சு, நீதிமான ஆக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த விசுவாசம் அன்னியோட முடிஞ்சிடுதா? அந்த விசுவாசம் அன்னியோடு முடிந்து விடுகிறதானாக்கா அன்னியோடு முடிஞ்சிடாது. அந்த விசுவாசத்தில் அவர் கொடுத்துருக்கிற தேவனுடைய வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருப்பாரு இல்லையா? நீங்கள் ஆரம்பத்தில் வந்த புதுசுலேயே இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு நாள் கொடுக்குறதா இருக்கலாம். அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும்னு அதை விசுவாசிக்கணும். தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்லன்னு தேவனை விசுவாசிக்கணும். தேவனுடைய வல்லமையும் மகிமையும் எப்படிப்பட்டது நம்ம கண்டிருக்கோம் இல்லையா? அந்த மகிமையும் வல்லமையும் இன்றைக்கும் குறைஞ்சு போல நம்ம விசுவாசிக்கணும். தேவன் தன் வாயினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் மனிதர்கள் பேரில், சூழ்நிலை பேரில், நம்ம படிப்பு பேரில், நம்மளுக்கு இருக்கிற ஒர்க்கு, சொத்து, சுகம், இந்த பூமிக்குரிய விஷயங்கள் இல்லை. இந்த விசுவாசம் ஃபுல் தேவன் பேரில் மாத்திரமே வைக்கிற விசுவாசம். உங்களுக்கு சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் வேறு விதமாக இருந்தாலும் தேவன் இதை மாற்றும், இது ஒரு காரியத்தில் ஆண்டவர் மாறுதல் கொண்டு வருவார், அவர் சொன்னதை செய்வார், அவர் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்னு அவரையே பற்றி இருக்கணும். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல, தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்கா போனாலும், தானியேல் சிங்ககபில போட்ட போதும், யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்த போதும் அவன் விசுவாசத்தில் அவங்க குறையவே இல்லை. அது போல நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் விசுவாசத்தின் அவர் என்னவா, அவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஸோ நம்ம தேவனை விசுவாசிக்கச்சே தான் நமக்குள்ள இந்த வரம் கிரியை செய்யும். என்ன கிரியை செய்யணும்? நமக்குள்ள நம்ம தேவனை விசுவாசிக்கச்சே தேவன் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளேயும் நடக்கும். நம்ம மற்றவங்களுக்காக ஜபிப்போம் இல்லையா, தேவனை விசுவாசிச்சு, அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நியூ டெஸ்ட்மெண்ட்ல எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா,
நூற்றுக்கு அதிபதி பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தாயார் மரியாளை பார்க்குறோம். அந்த விசுவாசத்துக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்க்குறோம். கானான் ஸ்திரியை பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? பிதாவை விசுவாசித்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறச்சு ஆத்துமாக்களை அவருக்கு கொள்ளை பொருளாக தேவன் கொடுத்தார். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமேன்றி வேறொரு நாமம் கொடுக்கப்படலையே ரட்சிப்புக்கு. ஸோ இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் ஆண்டவர் பேரில் இருக்கறச்சே நாம் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் தேவன் நிச்சயமாக பதில் தருவார். ஆமீன். அடுத்தது குணமாக்குதல் வரம், அதாவது ஹீலிங். இது அதாவது கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங். நீங்கள் ஊக்கத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவர் உங்கள் காதில் யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை சுகவீனமாக இருக்காங்கன்னு கேள்விப்படுறச்சே நீங்கள் அந்த நபரை பார்க்கணுன்னு கூட இல்லை, முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த பாரத்தை வச்சு நீங்கள் ஜபிக்கடிச்சு நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடக்கும். அவங்களுக்கு அவங்க ரட்சிப்புக்குள்ளேயும் வருவாங்க. அந்த ஹீலிங்கை வச்சு அவங்க சாட்சியாக வாழ வைக்க முடியும். தேவனுக்குள்ளே அவங்க சாட்சியாக வாழ முடியும். சில பேருக்கு ஃபிசிக்கல் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு மென்டலி லைக் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸில் போயிருக்கலாம். இந்த காலத்தில் எல்லாருமே இது சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை ரொம்ப ஒரு தனிமையில் உணர்கிறேன், இந்த காரியங்கள்லான்னு. ஸோ ஃபிசிக்கல் ஹீலிங் மாத்திரமே இல்லை, இன்னர் ஹீலிங்கும் ஆவியானவர் உங்களை கொண்டு நடத்த அவர் போதுமானவராக இருக்கார். இது எப்போனாக்கா நீங்கள் அதுக்காக பாரப்பட்டு ஜபிக்க நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஹீலிங், இன்னர் ஹீலிங்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த காயங்கள் கட்டுகள். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்க சீயோனோட காயங்களை கட்டுகிறாருன்னு இருக்கு, அதுக்கு மருந்து போடுகிறான்னு இருக்கு. அது வெளியரங்கமான காயம் இல்லை, உள்ளான காயங்கள்ல. ஸோ ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவர் நமக்குள்ளும் இருந்து அதை கிரியை செய்வார் நிச்சயமாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஹீலிங்காக மாத்திரம் ஜபிக்காம அவங்க போகிற வழி, அந்த வேதனைகள், போராட்டங்கள், அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காயங்கள்லாம் மாறணும்னு நீங்கள் ஜபிக்கரிச்சே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ காயப்பட்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு உடம்பு ஏதோ ஒரு பலகீனங்கிற ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னர் அந்த ஆத்மாக்குள்ளே அந்த ஆவிக்குள்ளே ஒரு ஹீலிங் வந்ததுனாலே ஃபிசிக்கலாக அவங்க ஹீல் ஆகிடுவாங்க. ஸோ போத் ஃபிசிக்கல் அண்ட் இன்னர் ஹீலிங்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து அவங்க எல்லாருக்கும் விடுதலையை கொடுப்பார். தேவநாமம் மகிமைப்படும். ஆமீன். அடுத்தது வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அற்புதங்களை செய்யும் சக்தினாக்க ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ். நான் எப்பவும் சொன்னேன் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி எலிசா மூலியமாகவும் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் வந்திருக்கு. ஏன்னா ஆவியான வந்து தங்கி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க மூலியமா செஞ்சுட்டு போயிருக்காரு. இப்போ சீஷர்கள் மூலியமா நடக்கிறது, பேதுரு மூலியமா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இதை யோசிச்சு பாருங்களேன். பேதுரு சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டிருக்குச்சு, மற்ற சீஷர்கள் குடும்பங்களுமா சேர்ந்து பேதுருக்காக ஜபிக்கச்சு சிறைச்சாலை திறந்து பேதுருவை வெளியில் போனாருங்கிற அந்த காரியம் இருக்கும். அதே மாதிரி யார் திறந்திருப்பா? தேவ தூதன் அவரை வெளியில் கொண்டு போனார்னு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போட்டு அடிபட்டு அவங்கள தலைகீழாக தொங்க விடுறச்சு, அவங்க துதித்து பாடுறச்சு என்ன ஆகுதுன்னாக்க அங்கேயும் சிறைச்சாலை திறக்கப்படுது, அங்கேயும் ஒரு விடுதலை வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க யாரும் வெளியில் போகலை, கூடி இருக்கிற காவலர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ சிறைச்சாலத்துன்னு தங்களே கொண்டுக்க போகிறாங்க, மாண்டுக்குள்ளே போகிறச்சே உங்களுக்கு தீங்கொன்னு செய்யாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறச்சே அந்த ராத்திரியிலேயே அந்த ஒரு குடும்பம் முழுசுமே ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ளே வருது. அங்கே இருக்கிற திருடர்கள் எல்லாருமே, அந்த சிறைச்சாலைனா என்ன, எல்லாரும் போட்டிருக்க அந்த பிரிசனர்ஸ் எல்லாருமே நிச்சயமாக அந்த வார்த்தையை போய் தொட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கும் உங்கள் மூலிமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அற்புதம் அடையாளங்கிறது என்னன்னாக்க ஒரு பேய்கள் ஓடுறது, பிசாசை விரட்டுறது, சுகமாக்குறது, இல்லை ஒரு விடுதலையை கொடுக்கறது, மரித்தவர் உயிரோடு எழும்புறது, இது எல்லாமும் அற்புத அடையாளம். ஆனால் இதை விட மேலான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, நீங்கள் ஜபிக்கரிச்சே, நீங்கள் துதிக்கரிச்சே சிறைப்பட்டு போனவர்களுக்கு சிறையிருப்பு அதுலேருந்து விடுதலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய மிராக்கள். அந்த ஆத்மா மனம் திரும்புது இல்லையா, அந்த பாவி ஒரு மனம் திரும்புதுனால பரலோகம் சந்தோஷப்படும் இருக்கு. இதுவும் ஒரு மிராக்கள். நம்ம அநேக பேர் என்ன பண்ணிடுறோம், பேய்கள் ஓடுதா, பிசாசுகள் அவங்க கிட்டேருந்து வெளியேறுதா, இல்லை அவங்களுக்கு நோய் சுகமாகுதா, இல்லை மறிக்கிற நிலைமையில இருக்கவங்க சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளாங்களா, இல்லை மறித்து போயும் கூட அந்த இப்போ நான் ஒரு சாட்சி சொன்னோம் இல்லையா, ஒரு குழந்தை மறித்தே போயிட்டு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்க போன மனுஷன் ஒரு இது ஃபாரினில் நடந்தது. அந்த இடத்துல என்ன ஒரு மிஷினரி இதில் அப்போது என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் ஒருத்தங்க ப்ராஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு, மீட்டிங் இருக்குன்னு அவர் கால் அவரையும் அறியாமல் அந்த பக்கம் போகுது.
அந்த மீட்டிங் முடிச்சுட்டு உள்ள போகச்சே அந்த ஊழியக்காரருக்கு ஆவியானவர் சொல்றாராம், மீட்டிங் முடிஞ்சிருச்சு, நீ போகாத, இன்னொருத்தருக்கு ஜெபிக்கணும்னு. அவர் உடனே திரும்பிட்டு ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவர் முடிஞ்சிருச்சு போயிட்டா திரும்ப மாட்டாரு, ஏன் திரும்புறான்னு பார்க்கச்சு அவர் சொல்றாராம், இந்த இடத்துல ஒரு தந்தையை நான் பார்க்குறேன், அவர் குழந்தை இறந்து போயிருக்கு, இன்னைக்கு அவருக்காக ஆவியானவரை ஜெபிக்க சொல்றாருன்னு. யோசிச்சு பாருங்க, இதை ஆவியானவர் சொன்னேன். ஸோ இது ஒரு அற்புதம் நிச்சயமா. ஏன்னா யார் என்னன்னு தெரியாது, எத்தனையோ 1000 ஜன கூட்டங்கள் நிக்கடிச்சு, அது ஆவியானவர் உணர்த்தி. அப்ப அந்த தந்தைக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. பின்வாசல் வழியா வராருன்னு சொல்றோம், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியானவர் சொல்லுவோம். அதே மாதிரி அவர் பின்வாசல் வழியா தான் வராரு அந்த மீட்டிங்க்கு. அப்போ அவரை கட்டி அணைச்சு அவர் ஜபிக்கிறச்சேவே, எந்த நேரத்தில் அவர் ஜபிச்சாரோ அந்த நேரத்தில் அழகா அந்த இடத்துல அவங்க அப்பா போய் பார்க்குறாரு, அந்த குழந்தை செத்து போயிருக்கு, அவரோட தம்பியோட தோளில் இருக்கு. அங்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு எல்லாம் என்னன்னு இது பண்ணுறாங்களே, என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது, குழந்தை இதுவாயிடுச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க போட்டுருக்குன்னு பார்த்தா தேவன் இவருக்கு அனுகிரகம் செஞ்சிருக்கார். அந்த நேரத்தில் அந்த குழந்தை உயிரோடு எழுந்திருக்கு. அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்வார் தெரியுமா, நீங்கள் உங்கள் வாயினால் ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஏசப்பா என் வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். அந்த வார்த்தை அங்கே போய் கிரியை செஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அற்புதம் அடையாளம் இல்லைங்களா? கண்டிப்பாக இது தேவை, இதுவும் தேவைதான். ஆனால் இதை விட என்னன்னாக்கா அந்த ஆத்மாக்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும் இல்லையா? ஏன்னா இவங்கெல்லாம் வெறும் சுகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடக்கூடாது. மெயின் நோக்கமே என்ன? சுகம் பெற்றோர், விடுதலை ஆகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த ஆத்மா திருப்பி நரகத்துக்கு போயிடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்புக்குள்ள வரணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமே. ஸோ இவங்க வெறும் அந்த அனுபவத்தை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே போயிடாதபடிக்கு வந்தவங்களோட ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கிட்டு ரட்சிப்பு பெறணும்னாக்க, அப்போ உங்க வாயில தேவனுடைய வார்த்தை அந்த சுவிசேஷம் வல்லமையா வரணும்னு நீங்க ஜெபிக்கரிச்சு ஆத்துமாக்களை கிறிஸ்து பக்கம் திருப்பக்கூடிய அப்படி ஒரு அற்புதம் அடையாளம் நிச்சயமா நம்ம மூலியமாக நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமீன், ஆமீன். அடுத்தது வேறொருவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். தீர்க்க தரிசனம்னாக்க இந்த ப்ராஃபஸி நான் சொன்னேன். அந்த தீர்க்க தரிசனங்கிறது வருங்காரியத்தை குறித்து, ஒரு நபர்களை குறித்து இருக்கலாம், சூழ்நிலைகளை குறித்து இருக்கலாம், தேசத்தை குறித்து இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸை குறித்தோ, இல்லை ஒரு ப்ராஜெக்டை குறித்தோ, இட் கேன் பி எனிதிங். ஒரு சூழ்நிலை குறித்து இருக்கலாம், இல்லை தேசத்தில் நடக்க போகிற எல்லாமே ஃப்யூச்சர் இதுதான். ஓகேவா? அது தேவன் உணர்த்தி ஆவியானவர் சொல்லி அதை நம்ம சொல்கிறது தான் ப்ராஃபஸி. இந்த ப்ராஃபஸியில் மனுஷனோட வார்த்தையோ எதுவோ அதில் ஆட் ஆகிடாதபடிக்கு, நம்ம சுயம் அதில் ஆட் ஆகிடாதபடிக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது மாத்திரமே கேட்டு அப்படியே சொல்ல 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 என்ன ஆகுனாக்க இந்த ப்ராஃபஸி நிச்சயமாகவே தேவநாம மகிமைக்கு என்று நடந்து முடியும். ஒரு விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா அதை தேவன் பேரில் நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் போய் சொல்கிறச்சே ஆண்டவர் நிச்சயமாக அதை நடத்தி காண்பிப்பார். இல்லை நடந்து முடிஞ்ச அப்புறம் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னார்ங்கிறத சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னாக்க அந்த இடத்துல 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களை தவறாக புரிஞ்சுப்பாங்க ஜனங்க. இன்னொன்று என்ன ஆகும்னாக்க தேவனாம அந்த இடத்துல தூஷிக்குமா, இவன் தேவனை வச்சு வச்சு எப்போவுமே இப்படி தான் சொல்கிறான், நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்கிறா. இது ப்ராஃபஸி இல்லைங்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரத்தை அதை மட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அப்போ தேவன் அது துக்கப்படுத்தும், ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிட்டாரா, அதை பிரத்யட்சமா ஆவியானவரோட சமூகத்தில் விழுந்து ஆவியானவரே எனக்கு பலனையும் கிருபையும் ஞானத்தையும் தாங்கன்னு கேட்டு அதை நீங்கள் போல்டாக சொல்கிறச்சே ஆவியானவர் உங்களை கனப்படுத்துவார். ஆவியானோட வார்த்தை நிச்சயமா அந்த இடத்துல நிறைவேறும். ஆமீன். அப்புறம் என்னோட கூட இன்னொரு வசனம் வாசிக்கலாம் நம்ம. வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். பகுத்தறிவுனா டிசைன்மெண்ட். இது ரொம்ப முக்கியங்க, எல்லாருக்குமே முக்கியம். இது நம்ம ஊழியம் செய்யலன்னு இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் இது முக்கியம். ஏன் நான் முக்கியம்னு சொல்கிறேன்னாக்க, உங்கள் குடும்பங்களே யாராவது ஒருத்தர் வர்றாங்கனாக்க அந்த ஆட்கள் பின்னாடி அந்த இன்டென்ஷன், அவங்க அந்த பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தேவனுடைய வார்த்தை கொண்டு சொல்கிறாங்களா, அது தேவன்கிட்டேருந்து தான் வந்துதான் அந்த வார்த்தை, இல்லை பிசாசு சொல்கிறானா, இல்லை அவங்களோட மாம்சத்தில் சொல்கிறாங்களான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இதை ஆவியானவன் நமக்கு உணர்த்தினால நம்மளால் உணரவே முடியாது. ஸோ இந்த பகுத்தறியும் ஆவியை கேட்டு ஒரு பிரச்சனை போராட்டம் வீட்டில் நடக்குதுனாக்க அதில் அந்த இடத்துல இல்லை உங்கள் ஸ்கூலில் நடக்குது, காலேஜில் இல்லை உங்கள் தேசத்தில் நடக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸில் நடக்குது, ஊழியத்தில் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் என்ன நீங்கள் கண்டறிஞ்சு அந்த மனிதர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. அதுக்கு பின்னாடி அந்த சூழ்நிலையை உருவாக்குற அந்த ஸ்பிரிட்டுக்கு நேராக நீங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கடிந்து அதை விரட்டி அடிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட பகுத்தறிவின் ஆவியை நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தேவை. ஆவியானவர் அதை கொடுக்க வாஞ்சியோடு இருக்கார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் இல்லையா? இந்த ஆவியின் வரம் நம்ம எல்லாருக்கும் வேணும். நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் விசேஷமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வேணும். ஏன்னா ஊழியத்தில் அநேக ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த ஸ்பிரிட்ஸில் பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட் மூலியமாக வர சில தாக்குதல், சில ஏவுதனால என்ன ஆகும்னா
ஃப்ரண்ட்டில் இருக்க நமக்கோ, நம்ம ஊழியத்துக்கோ, நம்ம குடும்பத்துக்கோ சில வித பாதிப்புகள் வர பார்க்கும். ஸோ, அப்போ அந்த பாதிப்புகள் வரச்சே நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டை நம்ம உணர்ந்து, உடனேவே இயேசுவின் நாமத்தினால அதை கட்டி ஜபித்து அந்த ஸ்பிரிட்டை விரட்டி அடிக்கணும். அப்பதான் அந்த டிசர்மென்ட் ஆஃப் ஸ்பிரிட் நமக்குள்ள இன்னும் இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமீன். அடுத்தது, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசும். பற்பல பாஷைனாக்கா நான் சொன்னேன் இல்லையா, அந்நிய பாஷையில பேசுறது. அந்நிய பாஷையில பேசுறது எதுக்காக? நம்மளுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நம்ம பேசுறோம். அடுத்தது எதுக்கு பேசுவோம்? நம்ம தேவநாம மகிமைக்குன்னு பேசுவோம். அடுத்தது எப்படி பேசுவோம்? நம்ம மனிதர்கள் அறிந்து கொள்ளுகிற பாஷையை பேசுவோம், அதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ். இன்னொன்று தேவ தூதர்களோட பாஷையா இருக்கும். ஸோ இது மூணுமே அந்நிய பாஷை. ஸோ அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க பேசுகிறான். அந்நிய பாஷையின் மூலியமா என்ன ஆகுது? சில ஜனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல அந்த 1லேருந்து நீங்க வாசித்து கொண்டு வரச்சே, மேல் வீட்டு அறையில் அவங்க எல்லாரும் தங்கி ஒருமனப்பாட்டோடு இருக்கச்சு ஆவியானவர்கள் அழகா அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு சுழற்காற்றை வீசி அவங்க எல்லாரையும் அபிஷேகித்து அந்த வீடு முழுவதும் அவரோட வல்லமையால் நிரப்புவார். ஒவ்வொருத்தரையும் அக்னி நாவுகளால் நிரப்புவார். ஒவ்வொருத்தரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்க கலீலியர் அல்லவா, இவங்க எப்படி இப்படிப்பட்ட பாஷைகளை பேசுகிறாங்க, அவங்கவுங்க பாஷைகளை பேசுறதை கேட்டு அவங்களுக்குலாம் ஒரு நடுக்கமும் கலக்கமும் உண்டாக்கும். ஸோ அது ஆவியானவரால் ஆச்சு. அன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு ஆவியானவரோட வல்லமையினால சுவிசேஷம் சொல்றச்சே கிட்டத்தட்ட 3000 பேர்களுக்கு மேலே ரட்சிக்கப்புக்குள்ள வந்தாங்கன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது எதனால் ஆயிற்று? ஆவியானவர்னால ஆயிற்று. அப்போ இந்த ஆவியானவர்னால எப்படி அது சொல்ல முடிஞ்சது அப்படின்னாக்க, அவருக்குள்ள வந்த அந்த அந்நிய பாஷை, அந்த பாஷையை கேட்டு ஜனங்கள் ஓடி வந்தாங்க, அவங்களுக்கு புரிகிற பாஷையில. ஸோ 3 விதமான பாஷைகள் இருக்கு. ஸோ இதில் ஆவியானவர் உங்களுக்கு எந்த பாஷையை கொடுத்தாலும் நீங்கள் அதுக்காக அந்நிய பாஷை ஜபிச்சுக்கிட்டே இருக்கச்சு, தேவனும் அதற்கான பதிலை தருவார். ஜனங்கள் கேட்கும்படியாக வைப்பார், ஜனங்களுக்கு அது புரியும்படியாக வைப்பார். தேவ தூதர்களும் கேட்டு தேவ தூதர்கள் என்ன செய்யணுமோ அதற்கான செயல்களையும் ஆவியானவர் அவளை வச்சு செய்ய வைப்பார். ஸோ இந்த 3 காரியங்களும் நடக்கிறது மூலியமா தேவ நாமம் மகிமைப்படும், ஆத்மாக்கள் ரட்சிப்புக்குள்ள வர ஏவுதலா இருக்கும். ஆமீன். அடுத்தது கடைசியில் என்னன்னாக்க, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நம்ம ஒரு பாஷையை பேசுகிறோம், இப்போ சபையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம்னா அது இங்கிலீஷில் இருக்கிற மக்களுக்கு அது புரியலங்கச்சு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஹிந்தி ஜனங்களுக்கு புரியலன்னா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு லாங்குவேஜில். அது மாதிரி இந்த அந்நிய பாஷை ஒவ்வொரு விதமாக இருக்குது இல்லையா, இது வியாக்கியானம் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு, அதை புரிஞ்சு கொண்டு அது எப்படியா ஆவியான ஞானத்தினாலும் அவரோட அந்த என்ன சொல்கிறது விஸ்டம் அண்ட் நாலேஜ்னாலும் அறிவுனாலும் அதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை ஜனங்கள் இடத்துல கொண்டு போய் அது சேர்க்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது வியாக்கியானம் பண்ணுறது. அப்போ அந்நிய பாஷையில் ஒருத்தர் ஜபித்து ஒரு பிரசங்கம் பண்ணுறச்சே இல்லை ஜபிக்கிறச்சேவே பக்கத்தில் ஒருத்தர் அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வியாக்கியானம். இதுக்காகவும் நீங்கள் வாஞ்சியோடு கேட்கறச்சே ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற அந்த அந்நிய பாஷை நீங்கள் ஜபிக்க நீங்களே அதை வியாக்கியானமும் பண்ணி ஜனங்களுக்கு அது புரியும்படி, அது பிரயோஜனமாக இருக்கும்படி உங்களால் ஜனங்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆமீன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 9 வரங்களை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இது எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் யாரு? ஒரே ஆவியானவர். அவரோட சித்தத்தின்படி, அதாவது தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். அவரோட சித்தத்தின்படி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு. நான் இப்படிப்பட்டவன், நீங்க நல்லவங்க, நான் நல்லவங்க, எனக்கு அதிக மூளை இருக்கு, உங்களுக்கு அதிக மூளை இருக்கு, இல்லை நான் ரொம்ப அப்படியே பரிசுத்த, அப்படிலாம் யாருக்குமே கிடையாது. ஆவியானவர் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அதற்காக மட்டும்தான். நம்ம ரொம்ப நல்லது செய்கிறோம் தானம் அதனாலலாம் கிடையாது. ஆவியானவர் யாருக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள். ஸோ ஆவியானவர்கள் நீங்கள் வாஞ்சியோடு கேட்கணும், ஆவியானவரே வரத்தினால நிரப்புங்க. எதுக்கு நிரப்பணும்? இந்த வரத்தினால நான் பணம் சம்பாதிக்கவா, நான் பேர் புகழ் சம்பாதிக்கவா? இல்லவே இல்லை. ஆவின் வரங்கள் எப்பவுமே நம்ம செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா தேவனை அது தூஷிக்கிறதுக்கு சமம். தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோம்னு அர்த்தம். ஆவின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? தேவராஜ்யம் கட்டப்படணும், ஆத்மாக்கள் அதன் மூலியமா பிரயோஜனப்பட்டு தேவனுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரணும். நான் சொன்ன தெரியுமா இந்த மிராக்கிள்ஸ், இதுல மெயின் கோலே ஆத்மாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும். அதுக்காக தான் இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இத்தனை வரங்களுமே. ஸோ இதுக்காக நீங்க ஜபித்து என்ன பண்ணணும்? இந்த ஜபத்துல ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன வரங்கள் கொடுத்துருக்காரோ அந்த வரங்கள் கிரியை செய்ய ஆவியானவர் உதவி செய்யணும். இன்னொன்று வரங்கள் எப்போ தெரியுமா கிரியை செய்யும்? ஆவின் கனி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறச்சே தான்.
வரங்கள் கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தர் கொடுக்கறது, கனிங்கிறது அந்த மரம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வேறுவிட்டு மரமாக முளைச்சி வரச்சே அந்த மரம் என்ன பண்ணும், அது வந்து கிளை விடும், இலை வரும், துளிர்க்கும், இலைய விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், அது கனி கொடுக்கும். எப்படி? நல்ல கனியை கொடுக்கணும். அழுகி போனது அரைகுறை கனி இல்லை கசப்பான கனி அப்படிலாம் இல்லை, நல்ல கனி கொடுக்கணும். அப்போ நம்ம நல்ல கனி கொடுக்கறச்சே ஆவின் கனிகளும் 9 இருக்குது. அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஆவின் கனிகளுக்குள்ள பிரதானமானது ஒன்று அன்பு. இந்த அன்போடு நீங்கள் எது செஞ்சாலும் ஆவின் வரங்கள் 9 வரங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அன்பு இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. மற்றவங்க அன்புனா என்ன? தேவனை நேசிக்கணும் முழு மனதோடு, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட. அடுத்தது என்ன? அந்த அன்புனால நம்மளையும் பிற மக்களையும் நேசிக்கணும். அப்போ இந்த நேசம், இந்த அன்பு இருக்கிறச்சே தான் ஒருத்தர் கடிப்பட்டுட்டு ஐயோ அவங்களுக்கு வலிக்குதே, அச்சோ அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு மற்றவங்களோட ஃபீலிங்ஸை நம்மளால புரிஞ்சிக்க முடியுதுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளுக்கு அன்பு இருக்குது. அப்படி அன்பு இல்லை, நம்ம சுயநீதியில் இருக்கோம் அப்படிங்கிறச்சே அந்த இடத்துல நம்ம அன்பு இல்லை, ஆவின் வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யாது. ஏன்னாக்கா தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்பவும் தேவன் மற்றவர்களை நம்ம முன் வைக்கிறச்சே தான் வி ஆல் ஆர் கால்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் இல்லையா? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நம்ம ஊழியம் செய்யணும். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தானே வந்தார், பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் ஊழியம் செய்ய வந்தார் என்று ஊழியம் கொள்வதற்கு வரல. அப்போ நாம் ஏமாத்துறோம். ஸோ நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலையாட்கள், ஜனங்களுடைய வேலையாட்கள். எப்படி? தேவனுடைய சித்தத்தை செஞ்சு ஜனங்களை தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கணும். அப்போ இந்த வேலைக்கு தேவை தியாகம் வேணும், அன்பு வேணும், பொறுமை வேணும். இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் இந்த ஆவின் வரம் முக்கியமாக கிரியை செய்யணும்னாக்க 9 கனிகள் இருக்கு. அந்த 9 கனிகள் பேஸே என்ன? அன்பு தான். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்மளோட இந்த ஃபவுண்டேஷன் எது பேரில் நம்ம கட்டப்பட்டிருக்கோம், நம்ம குடும்பமாகட்டும், சபையாக இருக்கட்டும், நம்மளோட தனிப்பட்ட ஆவிக்குரிய விஷயம், நம்ம ஊழியங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தலைப்பேரா அந்த மூளைக்கண்ணால் கல்லான அந்த கல் மேலே யார் அவர்? அவராக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் பேரில் தான் நம்ம அஸ்திபாரம் போட்டிருக்கோங்கிறச்சே அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தான் நம்ம அஸ்திபாரம். ஸோ அந்த அன்புனால நீங்கள் மற்ற இதில் செய்யச்சு அந்த வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செஞ்சு ஆத்மாக்களை கிறிஸ்து பக்கம் திறப்ப முடியும். அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். தேவ நாமம் மகிமைப்படும். தேவராஜ்யம் கட்டப்படும். ஆமீன். வாங்க இன்னைக்கு நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். நம்ம அதுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் 9 வரங்களையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் பகுத்த தரீர் ராஜா. ஆண்டவரே கிரியைகள் அநேகமாக இருக்கிறது, ஆனால் இது எல்லாவற்றையும் செய்கிற ஆவியானவர் நீர் ஒருவரே தகப்பனே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். முதலாவது எங்கள் எல்லாருக்குள்ளும் உம்முடைய அன்புனால நிரப்புங்க ராஜா. உம்முடைய அன்பின்றி எங்களுக்குள்ள ஆவின் வரங்கள் கிரியை செய்ய மாட்டாது தகப்பனே. உம்முடைய அன்புனால ஆவிக்குரிய அத்தனை வரங்களும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ள நீர் பகிர்ந்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வரங்களும் தேவநாமம் மகிமைப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட, தேவ நீதி நிறைவேற ஒவ்வொருத்தருக்கும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள எந்த மேட்டுமையோ பெருமையோ வந்துடாதபடிக்கு ஆவியானவரே நீர் கொடுத்த வரங்கள்னால உமக்கே ஆண்டவரே கனமகிமை வரும்படியாக உமக்கென்று நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இது எங்களால் வந்த ஈவோ எதுவும் இல்லை, கர்த்தர் கொடுத்த கிருபை ராஜா. நாங்கள் என்று சொல்லிக்கொள்வதில் ஒன்றும் இல்லை ராஜா. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே ஆவியானவரால் அற்புதம் அடையாளம் நடக்கும்போது நாங்கள் ஏதோ செய்து விட்டோம் என்ற எண்ணங்கள் வராதபடிக்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்கிறோம், தொழுது கொள்கிறோம் தாக்கப்பனே. ஆவியானவரே ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த அன்பின் கனியை உற்பத்தி ஆகும்படி செய்து ஆவின் வரங்களால் நிரப்பித்து தேவராஜ்யம் கட்டும்படியாகவும் எங்களுக்கென்று அது பிரயோஜனப்படும்படியாகவும் தேவநாம மகிமைக்கென்று மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும் ஒவ்வொருத்தரையும் ஆத்மா அறுவடை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ தேவநாமம் நிச்சயமாக நம்ம நிமித்தம் மகிமைப்படணும்னாக்க அன்புனால ஆண்டவர் கொடுத்த ஆவியான கொடுத்த ஒவ்வொரு வரங்களையும் நீங்கள் தேவனுக்குன்னு நீங்கள் சமர்ப்பித்து செய்யச்சே, எதை செய்தாலும் தேவனுக்குன்னு செய்யச்சே, நிச்சயமாக ஆவியானவர் உங்கள் மூலியமாக மகிமைப்படுவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.